ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம்னா இப்போ ஒரு செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். சம் என்னதுன்னா 18 மனிதர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை 24 மனிதர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் தான் கேட்டிருக்காங்க. மனிதர்கள்ங்கிறது மென் தானே M1 போட்டிருக்கோம். அப்புறம் D1 H1 வந்து ஹவர்ஸ் பை W1, அப்புறம் M2 D2 H2 பை W2, அதாவது ஒர்க்கை வந்து கீழே தான் போடணும். 18 மனிதர்கள் தானே 18ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு டேஸ் வந்து 20 டேஸ் தானே, டேஸ் வந்து 20 வந்து போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு அதே வேலை 24 மனிதர்கள் தானே இன்ட்டு D2 டேஸ் தானே கேட்குறாங்க. இது வந்து அந்த சைடு இருக்குமா, இது இந்த சைடு 24 வந்து கீழே வந்துடுமா. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து அடி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 4 அடி கொடுக்குமா, 20 வந்து 4 அடி கொடுத்தோம்னா 5 வருமா. அப்புறம் 24 வந்து 4 அடி கொடுத்தோம்னா 6 24 6 வரும். அப்புறம் இது 6 18 6 அடி கொடுக்கலாமா, 1 6 3 6 18. அப்போ 3 × 5 வந்து 15. ஆன்சர் வந்து D2 = 15 டேஸ் தான் ஆன்சர். செகண்ட் சம் என்னதுன்னா A ஆனது BA போல் 2 மடங்கு திறமையானவர்கள். அவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்காங்கன்னு A மட்டும் வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்காங்க. ஏலேருந்து B வந்து 2 மடங்கு திறமையானவர். A ஆனது BA போல் 2 மடங்கு திறமையானவர். அப்போ AX எடுத்துட்டோம்னா B வந்து 2X வருமா. அதுக்கப்புறம் இந்த A + B இந்த இது கண்டுபிடிக்கணுமா. 2 A மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்காங்க. அப்போ A + B போட்டோம்னா A + B = 18. இது 1/, 1/A + 1/B = 1/18. A வந்து 1/x தானே, 1/x + 1/2x = 1/18 போட்டிருக்கோமா. இதை வந்து இந்த சைடு கொண்டு போனோம்னா இந்த ரெண்டுக்கும் LCM எடுத்தோம்னா 2x வருமா. அப்போ 2x மேலே வந்து இது 2ஆல் தானே பண்ணணும். அப்போ 2 இங்கே மேலே 1 அப்படி இருக்கணுமா. 1/18 3 2 + 1 வந்து 3/2x = 1/18. எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கணும். இந்த 3/2 வந்து இந்த 1/8 வந்து இந்த சைடு வரும். எக்ஸ் அப்படி இருக்கா. அப்போது 3 × இந்த 18 கொண்டு வரும். 3 × 18/2. இதை அடி கொடுத்தோம்னா 409 வருமா. அப்போ 3 × 9 27 டேஸ். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் சம் என்னதுன்னா x - y = 5, xy = 16, x³ - y³ என்னதுன்னு கேட்காங்க. x³ - y³ ஃபார்முலா என்னது, x - y + 3x × x - y. இப்போ x - y வந்து ஆல்ரெடி 5 கொடுத்துருக்காங்களா. அப்போ 5³ + 3 × xy வந்து ஆல்ரெடி 16 கொடுத்துருக்காங்களா. × 16 × x - y வந்து 5 தானே. இப்போ 5 இந்த 3 பெருக்கணும்னா 240. 3 × 16 × 5 வந்து 240. 5³ வந்து 125. 125 + 240 வந்து 365. அதான் ஆன்சர். ஃபோர்த்து சம் என்னதுன்னா ரூபாய் வந்து 1200க்கு 12% வருட வட்டியில் 3 வருடத்தில் வட்டி என்னன்னு கேட்காங்க. அப்போ P வந்து 1200 அசல் வந்து, அப்போ N = 3 இயர். R வந்து 12%. அப்போ SI வட்டி தானே கேட்காங்க. SI = BN/100 ஃபார்முலா தெரியுமா. P வந்து 1200 × N வந்து 3, R வந்து 12/100. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் 12 × 12 144. 144 × 3 வந்து 12, 1 13, 3 4. ஆன்சர் இஸ் 432. எக்ஸின் மதிப்பு 20% ஆனது. ஃபிஃப்த்து சம் வந்து எக்ஸின் மதிப்பு 20% ஆனது 50 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்காங்க. அப்போ 20% ஆஃப் x = 50. அப்போ 20% 20/100 × x = 50. அப்போ எக்ஸ் இந்த சைடு வந்துட்டு இதை வந்து அந்த சைடு போனோம்னா 50 × 100/20. இப்போது இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடி கொடுத்துருந்துச்சுன்னா 1 2 5 வருமா. 5 × 5 வந்து 25. அப்போ 250. இதுதான் ஆன்சர்.